கீலேயாத்தின் மூப்பர். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் கொடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்புக் கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கீலேயாத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவரும் இல்லை, சேனாபதியும் இல்லை. அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பான் என்று கீலேயாத்தின் மனுஷரும் ஜனங்களும் சொன்னார்கள். ஆனால் அவர்களில் ஒருவனும் அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகவில்லை. அம்மோன் புத்திரரோ இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு தலைவரையும் சேனாபதியையும் தெரிந்தெடுக்கும் வரையிலும் காத்திருக்காமல் அவர்கள் மேல் யுத்தம் பண்ணுகிறார்கள். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் பண்ணுகிற யுத்தம் வலிக்கிறது. யெப்தா தங்களுக்கு தலைவனாகவும் சேனாபதியாகவும் இருக்க வேண்டும் என்று கீலேயாத்தின் மூப்பர் தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதற்காக அவர்கள் யெப்தாவை தோப் தேசத்தில் இருந்து அழைத்து வரப்போகிறார்கள். கீலேயாத்தின் மூப்பருக்கு யெப்தா ஒரு பலத்த பராக்கிரமசாலி என்பது தெரிந்திருக்கிறது. யெப்தாவை அழைத்து வருவதற்கு அவர்கள் ஸ்தானாபதிகளை அனுப்பவில்லை, அல்லது அவர்கள் யெப்தாவுக்கு ஒரு நிருபம் எழுதவில்லை. கீலேயாத்தின் மூப்பர்களே யெப்தாவை அழைத்து வர தோப் தேசத்திற்கு போகிறார்கள். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யெப்தா வீணரான மனுஷரை கூட்டிக் கொண்டு யுத்தத்திற்கு போவதை பற்றி கீலேயாத்தின் மூப்பருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. யெப்தா ஒரு பலத்த பராக்கிரமசாலி. அவர் தன்னுடைய பட்டயத்தை வீரமாக பயன்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிதான் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேல் புத்திரரின் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்று கீலேயாத்தின் மூப்பர் தீர்மானம் பண்ணுகிறார்கள். தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு யெப்தாவை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். யெப்தா ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்னும் நிந்தையும் அவமானமும் இப்போது இஸ்ரவேல் புத்திரரின் மேன்மைக்காகவும் மகிமைக்காகவும் பயன்படப் போகிறது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் பிரச்சனைகளும் நமது வெற்றிக்கு சாதகமாயிருக்கும். யெப்தாவின் சகோதரர் அவரோடு கோபப்படாமல் அவரை தங்கள் வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தால் யெப்தா ஒருவேளை இஸ்ரவேலில் உள்ள சாதாரண மனுஷரைப் போல இருந்திருப்பார். தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த யெப்தாவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. ஆனால் யெப்தாவோ வேறு வழியில்லாமல் தோப் தேசத்திலே தன்னுடைய ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறார். வீணரான மனுஷரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் யெப்தாவை உயர்த்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் சேனைக்கு சேனாபதி இல்லை. சேனாபதி இல்லாத சேனை தலையில்லாத சரீரமாகவே இருக்கும். அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் தங்கள் மனம் போனபடி ஜீவித்தார்கள். அவர்கள் யாருக்கும் கீழ்ப்படியாமல் எல்லோரும் தங்களை தலைவராக உயர்த்தி கொண்டார்கள். ஆனால் இப்போதோ யெப்தா தங்களுக்கு தலைவராகவும்
சேனாபதியாகவும் இருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஒரு தேசத்தின் அரசாங்கத்திற்காகவும் அதை ஆளுகை செய்கிறவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்காகவும் நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கீலேயாத்தின் மூப்பர் தங்களுக்கு சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்று யெப்தாவை கேட்டவுடன் அவர் உடனே சம்மதம் தெரிவிக்கவில்லை. யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கிறார். கீலேயாத்தின் மனுஷர் யெப்தாவை பகைத்தார்கள் என்பதும் அவருடைய தகப்பன் வீட்டிலிருந்து அவரை துரத்தினார்கள் என்பதும் மெய்யான சம்பவம். இந்த வேதனை இன்னும் யெப்தாவின் மனதில் இருக்கிறது. தன்னுடைய தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் யெப்தாவின் மனதில் உள்ளது. ஆனாலும் கீலேயாத்தின் மூப்பர் தனக்கு செய்த தீங்குகளை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று யெப்தா விரும்புகிறார். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பகைத்து அவருடைய தகப்பன் வீட்டிலிருந்து அவரை துரத்தி பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த பாவத்தினால் யெப்தா அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கீலேயாத்தின் மூப்பர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று யெப்தா எதிர்பார்க்கிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவர்களை தாழ்த்தினார். அவர்களுடைய தப்பிதங்களை அவர்கள் உணருமாறு செய்தார். கீலேயாத்தின் மூப்பரை போலவே இக்காலத்தில் அநேகர் நல்லவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். தங்களுக்கு துன்பம் வரும் வரையிலும் தாங்கள் செய்த தப்பிதத்தை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு தீங்கு வரும்போதோ அவர்கள் நல்லவர்களின் உதவிகளை எதிர்பார்த்து ஓடி வருகிறார்கள். ஒரு சிலர் தேவையில்லாமல் கர்த்தரையும் அவருடைய பரிசுத்தவான்களையும் பகைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறார்கள். தங்களுக்கு துன்பமும் வேதனையும் வரும்போதோ கர்த்தரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களுக்காக ஜெபம் பண்ணுமாறு கர்த்தருடைய பரிசுத்தவான்களை வேண்டிக் கொள்கிறார்கள். இப்போது அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படைபலன் பெரிதாய் இருக்கிறது. அவர்களுக்கு சேனாபதியாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரும் ஒன்றாய் கூடி மிஸ்பாவிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேல் புத்திரருக்கு சேனாபதி இல்லை. அவர்களுக்கு ஒரு சேனாபதி உடனடியாக தேவைப்படுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் காலதாமதம் பண்ண முடியாது. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு காலதாமதம் அவர்களுக்கு ஆபத்தாய் முடியும். இஸ்ரவேல் புத்திரருக்கு யெப்தாவின் உதவி உடனே தேவைப்படுகிறது. ஆகையினால் கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தங்கள் மீது தலைவராய் இருக்க சம்மதம் தெரிவிக்கிறார்கள். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். யெப்தாவின் சகோதரர் அவரை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார்கள். இப்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவின் உதவியை தேடி அவனிடத்தில் வந்திருக்கிறார்கள். இது யெப்தாவின் சகோதரருக்கு மிகுந்த அவமானமாக இருந்திருக்கும். யெப்தாவை போலவே இன்னும் சிலர் தாழ்மைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: யாக்கோபு ஏசாவை தவறாக நடத்தியதற்காக, யோசேப்பின் சகோதரர் யோசேப்பிற்கு தவறு செய்ததற்காக, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கியதற்காக, கீலேயாத்தின் மனுஷர் யெப்தாவை ஊரை விட்டு துரத்தியதற்காக, சவுல் தாவீதை துன்புறுத்தியதற்காக, தாவீது உரியாவை துன்புறுத்தியதற்காக, ரகபயாம் இஸ்ரவேல் மீது விரோதம் காண்பித்ததற்காக, அசீரியர் கர்த்தரை மறுதலித்ததற்காக, மனாசே அவனுடைய பாவங்களுக்காக, இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களுக்காக. இங்கு நடைபெறுகிற சம்பவத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் ஒருவரையும் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவர் ஏழை என்பதற்காகவோ அல்லது ஒருவருடைய பிறப்பு ஈனமானது என்பதற்காகவோ நாம் யாரையும் அசட்டை செய்து அவமானப்படுத்திவிடக்கூடாது. எல்லோரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். யாரையும் நமக்கு சத்துருவாக்கிவிடக்கூடாது. யாருடைய உதவி எப்போது தேவைப்படும் என்பது நமக்கு தெரியாது. நமக்கு எப்போது ஆபத்தும் தீங்கும் வரும் என்பதும் நமக்கு தெரியாது. ஆகையினால் முடிந்த வரையிலும் நாம் எல்லோரோடும் சிநேகமாய் இருக்க வேண்டும். பகைஞருடைய உதவி கூட நமக்கு தேவைப்படலாம். நம்மை மற்றவர்கள் ஏளனம் பண்ணினாலும் அவமானப்படுத்தினாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது.
நம்முடைய மனம் முறிந்துவிடக்கூடாது. வேதனைகளையும் அவமானங்களையும் நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்பும் போது நமக்கு ஒருபோதும் வெட்கம் உண்டாகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் செழித்திருப்பார்கள். யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு பேரம் பேசுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து அவர்களுக்கு மனதுருகுகிறார். இஸ்ரவேல் புத்திரரும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை மன்னித்திருப்பதினால் யெப்தாவும் அவர்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். யெப்தா அவர்களிடம் கர்த்தருடைய கிருபையுள்ள நாமத்தினால் மேலும் ஒரு காரியத்தை கேட்கிறார். யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்பி அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்புக் கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கேட்கிறார். கர்த்தர் அம்மோன் புத்திரரை தன்னுடைய முன்னிலையில் ஒப்புக் கொடுப்பார் என்னும் விசுவாசம் யெப்தாவிடம் இருக்கிறது. அப்படி ஒப்புக் கொடுத்தால் அவர்கள் தன்னை அவர்களுக்கு தலைவராக வைக்க வேண்டும் என்று யெப்தா கீலேயாத்தின் மூப்பரிடத்தில் கேட்கிறார். யெப்தா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பலத்தினாலே அவர் இஸ்ரவேல் புத்திரரை அம்மோன் புத்திரரின் கைக்கு விலக்கி ரட்சிப்பார். அப்போது யெப்தா இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவார். இதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். யெப்தா கேட்கும் இதே கேள்வியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கேட்கிறார். தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்களிடம் கர்த்தர் இதே கேள்வியை கேட்கிறார். நான் உங்கள் ஆத்துமாவை ரட்சித்தால் உங்கள் ஜீவனை ஆளுகை செய்ய என்னை அனுமதிப்பீர்களா என்று நம்முடைய இரட்சகர் கேட்கிறார். நம்மை ஆளுகை செய்வதற்கு கர்த்தரை அனுமதிக்கவில்லை என்றால் அவர் நம்மை ரட்சிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவார் என்றால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தவும் செய்வார். அவர் நமக்கு உதவி செய்வார் என்றால் அவர் நம்முடைய தலைவராகவும் இருப்பார். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவின் விண்ணப்பத்தை உடனே அங்கீகரிக்கிறார்கள். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சமாதானம் தேவைப்படுகிறது. அம்மோன் புத்திரரின் கையில் இருந்து ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேல் புத்திரரின் சேனாபதியாயிருக்க யெப்தா சம்மதம் தெரிவிக்கிறார். யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு உடன்படிக்கை பண்ணினாலும் அவர்கள் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரின் சார்பாகவும் யெப்தாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். யெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மிஸ்பாவிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட மிஸ்பாவுக்கு போகிறார். ஜனங்கள் யெப்தாவை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைக்கிறார்கள். யெப்தாவிற்கும் கீலேயாத்தின் மனுஷருக்கும் இடையில் ஓர் ஒப்பந்தம் உண்டாயிற்று. இதற்கு கர்த்தரே சாட்சியாக இருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை ஜனங்கள் மத்தியில் செய்தாலும் யெப்தா மிஸ்பாவில் கர்த்தருடைய சந்நிதியிலும் இதை பற்றி அறிவிக்கிறான். மிஸ்பாவிலே பாளையம் இறங்கி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் யெப்தாவை தங்கள் மேல் தலைவனாகவும் சேனாபதியாகவும் வைக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யெப்தாவை நம்புகிறார்கள். அவரை உயர்த்தி கனம் பண்ணுகிறார்கள். யெப்தாவும் தன்னுடைய உயர்ந்த பதவிக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யெப்தா தன் ஜீவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். யெப்தாவை போலவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு யுத்தங்களும் போராட்டங்களும் உண்டு. நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் உண்டு. நாம் பிரச்சனைகளை பார்த்து பயந்துவிடக்கூடாது. யுத்தங்களை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் யெப்தாவின் சத்துருக்களை அவருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். அதுபோலவே கர்த்தர் நமக்கும் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெயம் பெறுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் யெப்தாவை உயர்த்துகிறார். கர்த்தருடைய உதவி இல்லாமல் தன்னால் அம்மோன் புத்திரரை துரத்த முடியாது என்பது யெப்தாவுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தால் மாத்திரமே நமக்கு ஜெயம் கிடைக்கும். யுத்தம் கர்த்தருடையது. நாம் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து கிரியை செய்ய வேண்டும். யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட மிஸ்பாவுக்கு போகிறார். அங்கே அவர் தன் காரியங்களையெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுகிறார்.
கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை உயர்த்தினாலும் யெப்தா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் யெப்தாவுக்கு உயர்ந்த பதவியையும் அதிகமான பொறுப்புகளையும் கொடுக்கிறார்கள். யெப்தாவோ முதல் வேலையாக கர்த்தருடைய சந்நிதிக்கு போய் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். தன்னுடைய மனதின் எண்ணங்கள், தன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் யெப்தா கர்த்தருடைய பாதபடியில் சமர்ப்பிக்கிறார். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராகவும் சேனாபதியாகவும் நியமித்திருக்கிறார்கள். இந்த உயர்ந்த பதவியை கர்த்தரும் அங்கீகரிக்க வேண்டும் என்று யெப்தா எதிர்பார்க்கிறார். தான் இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராய் இருந்தாலும் கர்த்தர் தனக்கு தலைவராய் இருக்க வேண்டும் என்று யெப்தா விரும்புகிறார். கர்த்தர் யெப்தாவை ஆளுகை செய்யவில்லை என்றால், அவரை வழிநடத்தவில்லை என்றால், யெப்தாவால் இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரயோஜனமான காரியம் எதையும் செய்ய முடியாது. அவரால் இஸ்ரவேலரை அம்மோன் புத்திரருடைய கையில் இருந்து ரட்சிக்கவும் முடியாது. அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது யெப்தா இந்த யுத்தத்தில் ஜெபத்தோடு பங்கு பெறுகிறார். முதலாவது ஜெபம், அதன் பின்பு யுத்தம். இதுவே நமக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்பது நமக்கு ஜெயமாய் முடியும்.